இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கணும். இது வந்து இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இது என்ன நம்மளுக்கு வெங்காய சட்னி தெரியலையான்னுட்டுன்னு. இதை வந்து நார்த்லேருந்து எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக போட்டிருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் இங்கே எனக்கு கிடைச்சின்னு இல்லை. ஸோ நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இது சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சாக்கா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு இது இட்லியோட நல்லாயிருக்கும். இட்லி அண்ட் தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த வெங்காய சட்னி தேங்காய் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெங்காய சட்னி ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.